நான் ஏமாத்த சம்மந்தி, நான் ஏமாத்த. என்னாச்சு இப்போ? நான் ஏமாத்த சம்மந்தி, சம்மந்தி என்னாச்சு சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி, சம்மந்தி, சம்மந்தி. கோபி, கோபி, விஜய் உன் காலில் வேணா விழுகிற விஜய், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. கோபி, கோபி, சம்மந்தி என்னடா ஆச்சு? ஏன் அவர் எழுதிட்டு போறாரு? என்னடா மாமா இங்கயா? நம்ம வீட்டு வாசல்ல பார்த்தேன்டா. நான் யாரையும் கெடுக்கல, தெரிஞ்சு நான் அதை செய்யல. உங்க பிள்ளைக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும்னு சம்மந்தம் பேசிட்டு போறாரா? என்னடா ஆச்சு? என்னடா? என்னப்பா எல்லாத்தையும் போட்டபடி போயிட்டாரு? அவர் அவராவே இல்லடா, சுயநலம் இல்லாம என்னென்னமோ பேசிட்டு போறாரா, அழுதுகிட்டே போறாரா. போறாரா? ஹலோ, என்னண்ணே? யாரு? ஹலோ, மாணிக்கம், செல்வம், மாணிக்கம் என்னாச்சு? செல்வம் என்னாச்சுப்பா? என்ன என்ன? ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுவோமா? இதெல்லாம் கொண்டு போய் மாமாட்ட கொடுத்து நான் புது மனுஷனா மாறிட்டேன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. ஆமாங்க.
ஹலோ. அண்ணி கொஞ்சம் வா. மறுபடியும் கூப்பிட வந்துட்டீங்களா செல்வம்? இல்ல அண்ணி. இது பாருங்க செல்வம், எனக்கு எழுந்து வர்றதுக்கு இஷ்டம் இல்ல. இந்த விசேஷத்துல கலந்துக்க மனசு இல்ல. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு அண்ணி. என்ன சொல்றீங்க செல்வம்? விசேஷம் முடிஞ்சு போச்சு அண்ணி. தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் வெளியில வாங்க அண்ணி, ப்ளீஸ். எனக்கு மனசு சரியில்லை செல்வம். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க அண்ணி. என்ன நம்புறீங்கல்ல? என் மேல ஏதாவது மதிப்பு மரியாதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என் கூட கொஞ்சம் வாங்க. உங்க புள்ள மாதிரி கேக்குறேன் என்ன செல்வம்? அண்ணி, இந்த வீட்டு விசேஷத்துக்காக நான் உங்களை கூப்பிடல. வேற ஒரு முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு கேட்காதீங்க. இங்க யார் கூடயும் நீங்க பேச வேண்டாம். என் கூட நீங்க வந்தா மட்டும் போதும். இல்ல செல்வம், காலைல விழுந்து வேணாலும் கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். என் கூட கொஞ்சம் வாங்க. செல்வம். வீட்ல யாருக்காவது என்ன சொல்றீங்க அண்ணி? யாருக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலையா அண்ணி? அத்தைக்கா போகும்போது கூட நல்லா தானே இருந்தாங்க. அம்மா போனதும் உடம்பு முடியலையா, உடனே நீ கிளம்பி வான்னு போன் வந்தது.
என்னால தனியா போக முடியாது. நீ கூட வா பவானி, வா. யோசிக்காத பவானி, ப்ளீஸ் யோசிக்காத. எந்த வேலையா இருந்தாலும் உடனே தூக்கி போட்டு என் கூட வா. எனக்காக நீ இதை செஞ்சுதாகணும் ப்ளீஸ் பவானி. என்னால தனியா போக முடியாது. அனி அனி சரி அனி சரி, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணி அத்தைக்கு. வேண்டாம் வேண்டாம். ஏன் அனி? நீ போன் பண்ண வேண்டாம். நீ எதையும் அங்க கேட்க கூடாது. அனி ஏன் அனி போன் பண்ணி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க? அனி நீ அங்க போன் பண்ணி அம்மாக்கு ஏதாவது சொன்னா நான் தாங்க முடியாது பவானி. அனி நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் போன் பண்ணாத. அனி சரி அனி சரி, இங்க பாருங்க அனி, நான் போன் பண்ணல. அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. வாங்க போலாம் வாங்க. தைரியமா இருங்க அனி. அனி தைரியமா இருங்க, அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. வாங்க போலாம் வாங்க. அப்பா என்னப்பா சகல மாமாவுக்கு என்னாச்சு சகல? என்னாச்சு சகல மாமாவுக்கு? கோபி ஐயோ, மாமாவுக்கு வேஷ்டி சட்டை துண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னாச்சு மாமாவுக்கு? சரிப்பாடா என்னாச்சு? எங்க வந்தீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் இங்க என்ன வேலை? ஒரு வழியா அந்த ஆளு செத்து போயிட்டாரு, சந்தோஷத்தை கொண்டாட வந்தீங்களா? இல்ல ஊர் உலகத்துக்கு பயந்துகிட்டு முறைய கழிக்கிறதுக்கு வந்தீங்களா? வெளியில போங்க, போங்க வெளியில. இந்த ஊர் உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்காத ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு சம்பந்தியா கிடைச்சாரு. அவரோட அருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உங்களுக்கு புலி கூட இல்லையே. எந்த அருகதையில இங்க வந்து நிக்கிறீங்க? போங்க வெளியில. எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன உறவு? நான் கட்டிக்கிட்ட ஆள நீங்க புள்ளையா பெத்தது மட்டும்தானே தகுதி. அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்காம எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டீங்க. நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சீங்க. நான் சிரிச்சா உங்களுக்கு பொறுக்கல. என் கண்ணுல துளி சந்தோஷத்தை பார்த்தா கூட உங்க வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சது. நானும் ஒரு மனுஷி, நானும் ஒருத்தருக்கு பொண்டாட்டி, நானும் ஒரு பிள்ளைக்கு தாய், நானும் ஒரு உத்தமருக்கு பிறந்த மகன்.
வரைக்கும் நான் வீட்டுல கட்டி போட்ட ஒரு பசுமாடு இல்ல. அதை எப்ப வேணாலும் அடிக்கலாம், உதைக்கலாம். ஆனா அதுகிட்ட இருந்து எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கணும். எவ்வளவு சுயநலம்! உங்கள மாதிரி ஒரு கேவலமான மாமியார் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஒரு கேவலமான மருமக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டா. எதுக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன்? உன் மேல மரியாதையா? புள்ள மேல பயத்திலையா? அப்பா மேல எனக்கு இருந்த பாசம், அந்த பாசத்துக்கு மேல அவர்கிட்ட நான் வச்சிருந்த மரியாதை. பெரியவங்களை பார்த்தா பணிஞ்சு போனோம், புருஷன்கிட்ட அனுசரிச்சு போனோம். இப்படி சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு சாமி சொன்ன மந்திரம் மாதிரி. அந்த மனுஷனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டதா நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். நீங்க செஞ்ச கொடுமை, அக்கிரமம், அநியாயம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். அப்பா ஒரு வார்த்தை சொல்லிருந்தாருன்னா என்னைக்கோ உங்க ரெண்டு பேரையும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பேன். என்ன தினமும் அடிக்கிறாரே உன் புள்ள, அவரை திருப்பி ஒரு அடியாவது அடிச்சிருப்பேன். என்ன பாக்குற? என்னடா இவ இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு பாக்குறியா? தன்னோட வளர்ப்பு தப்பா போச்சேன்னு பெத்த பொண்ணு முன்னாடி கை நீட்டி சொல்லிடக்கூடாது. சிதம்பரம் பெத்த பொண்ணுங்கிற பேரை நான் காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன், எல்லாத்தையும். ஆனா இப்ப அந்த மனுஷனே போயிட்டாரு. அப்பா உன் வீட்டு எழுவுக்கு வந்து அழுதுட்டு